அடே என்னடா புதுசா காம்பவுண்ட்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, நான் உள்ள வரக்கூடாதுன்னா? ஆமா, இது பெரிய எக்கு கோட்டை, இதை உடைச்சிட்டு எங்களால உள்ள வர முடியாதாக்கும். என்னடா அது பக்கத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தாலே படக்குன்னு விழுந்துருச்சு. அடே இது இடிஞ்சு விழுந்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தமா வரா? அப்புறம் மறக்காம இதை கட்டி கொடுத்துடும், கூப்பிட்டு கௌரவப்படுத்துங்கடாப்பா. 3 வேளை சோத்துக்காக இவன் என்ன குழந்தைய தேடலாம் காட்ட சொல்றான். நான் குழந்தை இல்லடா பாண்டான்னு சொன்னான். கேக்குறாமா, இது என்னடா இது புதுசா இருக்கு? டேய் மொட்டை தலையா, இந்த வித்தைக்கெல்லாம் எனக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும் சொல்லிட்டான். நான் பெருசா நல்லா இருக்கியா, நிறைய பத்தியா பைசு வந்து பேஷண்ட் மாதிரி எப்படி பக்கம் நடக்க வேண்டியது. கேட்டா சிவாஜி கணேச வீடு பக்கத்து வீடு மாதிரி நம்மள சீன் போட வேண்டியது. சபா என்ன வெயிலு தாங்க முடியாப்பா. ரூம்ல போயிட்டு ஒரு பீரோ போட்டா நல்லா இருக்கா. அண்ணாச்சே அந்த பீர் எடுத்து கொடுங்க, பீர் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க எடுத்து கொடுங்க. ஆளாக்கா நான் ரொம்ப நேரம் பாக்குறேன். அந்த நானே வரட்ட உள்ள ரொம்ப அப்படித்தான் மெதுவா அப்படிதான் தடவுங்க. அப்படித்தான். ஆஹா என்ன அழகு. ஆயல் போட போறீங்களா? மெதுவா தடவுங்க. நீங்கள் ஆயல் போட்டியின் கையை தடவும் பொழுது மல்லிகை பூ உதிர்வது போல என் முடிகள் கீழே உதிர்ந்து விழுகிறது. வாவ், அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன அழகு. உங்களுக்கு பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? வாவ், வாட் எ பியூட்டி. குத்துங்க. நீங்க நெசவுச்சி குத்துனா கூட நான் தாங்கிக் கொள்ள. யோ, கட்டிங்க போட்டு கார் ஓட்டாதேன்னு சொன்னா கேட்டையா? இப்ப பாரு, பள்ளத்துல சொருகி கிடக்கு, தூக்க நான் வர வேண்டியதா இருக்கு. ஆனா மெதுவான இன்னும் இஎம்ஐ பாக்கி இருக்குது, பிச்சுக்கிட்டு வந்துட போது. கிரான கூப்பிட்டா 5000 ரூபாய் கேட்பான். ஆனா எனக்கு ஒரு கட்டு கரும்பு கொடுத்தா போதும்னு கணக்கு பாக்குறீங்களே. சரி விடு, ஒரு கை பாத்துருவோம். ஏய் பிரேக்க போடுறான், பாத்து அப்படியே சர்வீஸ் சார்ஜ் 500 கூகுள் பே பண்ணி விட்டுரு. ஏன்னாலும் எனக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குல்ல. டேய் நாயாண்டி, ஏடா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு குச்ச தூக்கி மூஞ்சல வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இதுக்கு பேர் தான் குந்தன ஆசனம். குந்தன ஆசனத்தோட குச்சியை மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஆடா பொழப்பத்த நாயே, பொழப்ப பாடுற போடா. அப்பப்பா என்ன வெயிலு. அடிக்கிற வெயிலுக்கு மூளை உருகி ஜூஸ் ஆயிடும் போல இருக்கே. ஏதோ நாம கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால பச்சை புள்ள தலையில போட்டு வெயில்ல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கோம். என்ன தலையில பச்சை கலர் நூடுல்ஸ் மட்டும் இருக்கா? எது பச்சை கலர் நூடுல்ஸா? வெயிலுக்கு சூடா இருக்குதுன்னு பச்சை புள்ள தலையில வச்சு வெப்பத்தை ஆத்திக்கிட்டு இருக்கிறேன்டா. கொஞ்சம் கூட பயாலஜி நாலேஜ் இல்லடா உங்களுக்குலாம். மல்லாக்க படுக்க போட்டு மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறியே, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா ஓனர்? நான் கூட பரவாயில்ல, அங்கோடத்தனை பார், மல்லாக்க படுத்துக்கிட்டு டீ ஸ்டாண்ட மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அவனை. அவன் மூஞ்ச மட்டும் பாருங்களேன், எவ்வளவு மன உளைச்சல் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். இவன் வாங்கி போடுற 2 பிஸ்கட்டுக்கு எங்களை எந்தெந்த ஆங்கிள் யூஸ் பண்ணுமோ அப்படிலாம் யூஸ் பண்றான். இருடி, இன்னைக்கு நைட்டு உன் லேப்டாப்லயே உச்சா போய் வச்சிடறான். யாரா இவனுங்க இருக்கிறா என்ன பாக்குறதுக்கு வர்றானுங்க? நான் என்ன அவங்க சொந்தக்காரனா என்ன? நான் பாட்டுக்கு என் இறைய தேடி போயிட்டு இருக்கேன். இவங்க என்னன்னா கோட்டம் போட்டு வந்து என்ன பாக்குறன்ற பேர்ல என்னோட இறையெல்லாம் முடுக்கி விட்டுருவாங்க போல இருக்குது. என்னடா எந்த இறையுமே காணோம். முந்தானேத்து முயல் குட்டி வரன்னு சொன்னானே என்கிட்ட, எங்க ஆளை காணோம். டே, நான் முந்தானேத்து உன்னை பிடிக்கும் போது என்னடா சொன்ன நீ? நான் 2-3 நாள் கழிச்சு வந்து உன் ஆயில மாட்டிக்கிறேன்னு தாண்டா சொன்ன. முயலே எங்க இருக்க நீ? பார், நீயா வந்துட்டீங்கன்னா நான் ஒரு பகுதியை மட்டும் சாப்பிட்டுக்குவேன். நானா புடிச்சேன்னா பாத்துக்க, அப்புறம் எது மிஞ்சின்னு உனக்கே தெரியாது. எனக்கே எதுவும் கிடைக்கல நம்ம மச்சானோட நிலைமை. டேய் நீ அங்கதான் இருக்கியாடா? டேய் ஏதாவது புடிச்சியா? அடா போடா, இந்த மனச பையனுக்கெல்லாம் காரை எடுத்துட்டு வந்து நம்ம இறையெல்லாம் முடுக்கி விட்டுருவாங்க போல இருக்குது. இறையனும் கிடைக்கலன்னா அப்புறம் பாத்துக்க, அவங்கள இறையாக்கிடுவேன் நானு. அந்த மாதிரி ஆளு நான். ஐயோ, ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? A+B² G². ஐயோ, G²ன்றது ரியல் எஸ்டேட் கம்பெனி நேம்ல. கழுது வேற எக்ஸாம் அந்த கதையாவது எழுதலாம், இதுல கதையே எழுத முடியாது. மேக்ஸ் எக்ஸாமா போச்சு. இன்னைக்கு ஏன் தான் எல்லாம் நல்லா படிக்கிற மாதிரியே எழுதுவானுங்க பாரு. ஒருத்தனாவது தலையை தூக்குறான்ட்டு பேசாம கால்குலேட்டருக்கு வந்தாலும் சம்பு போற மாதிரி நோண்டி விட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கிற ஸ்கேலுங்க எல்லாம் 2 வட்டம் 2 சதுரம் போட்டு
கிளம்பிட வேண்டியதான். என்ன வீதிடா என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா. அன்னைக்கு ஒரு நாள் சும்மா நம்ம இந்த ஆள் வண்டியில வச்சிருந்த வாழைப்பழத்தை திருடி தின்னுட்டேன். அதுக்கு கயிற்றுல சங்கிலி மாட்டி வச்சு பிச்சை எடுக்க வச்சிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு இந்த கொம்புல நடுமண்டல நச்சுன்னு போட்டு சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். பணிக்கிறடி, இங்க என்னடா பண்றீங்க எல்லாம்? ஒரு ஐஸ் கட்டியை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு உட்காந்து இருந்தா மட்டும் உனக்கு அப்படியே கூலிங்கி கிடைக்குன்னு நினைப்போ. பனி கரடிலாம் கொஞ்ச நேரத்துல வெயில் கரடி ஆகி போயிடுவேன். அந்த மாதிரி வெயில். அட சரி சாமி, இப்ப நான் என்ன பண்ண உங்களைய? நானே ஓவர் வெயிட் ஆகி போச்சு, முட்டுக்கிட்டாலாம் வலிக்குதுன்னு பொட்டாட்ட பரண்ட செடி புடுங்குறதுக்கு வந்தேன். அதுக்கு இத்தனக்க போறா. அப்புறம் எங்க இடத்துலதான் நீங்க ஊருகிட்டே உட்காந்துக்கிறீங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா ஆளாளுக்கு வந்து ஊட்ட கிட்ட எல்லாம் இடிச்சுட்டு போயிடுவேன் பாத்துக்கோங்க. இதுல வெளியே போக முடியாத அளவுக்கு அறுத்து கம்பி வேற கட்டி விட்டுக்கிறீங்க. பகப்பா வலியில நிக்காத தள்ளி போ. அடே குரங்கு பயலே, ஏய் என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்கிற? அடியாய்